இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட டாட்டர் பிவி வைஷ்ணவியோட 11th பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவளோட பர்த்டே எப்போவுமே சம்மரில் வரதுனால ஊரில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ காலையில் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டு அவளோட ஃபேவரட் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு கேக்கும் வாங்கியாச்சு. அவளோட பர்த்டே ஏப்ரல் 19 அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் எலெக்ஷன் அன்னைக்கு வந்தது. அதனால எங்களோட உறவு முறைகள் எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சது. பர்த்டே செலிப்ரேஷன் என்னோட அக்கா மாமா வீட்டில் தான் பண்ணோம். இவங்களோட வீடு கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கும் மேற்பட்ட பழமையான வீடு, முற்றம் வைத்த வீடு. ஸோ என்னோட டாட்டருக்கு இந்த மாதிரி ஒரு முற்றம் வைத்த வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்களோட சேர்ந்து அவங்களோட செலிப்ரேட் பண்ணுறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா வருஷமும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஸோ இதனால் என்னோடய குழந்தைகளுக்கு கிராமத்து வாழ்க்கை முறை எவ்வளோ எளிமையாக இருக்குது, ஒரு விஷயமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த வருஷ பர்த்டே ரொம்பவும் சூப்பராகவும் ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்தது.